ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முந்தா நாள் அமெரிக்காவில் வட்டி வீதங்கள் குறைச்சாங்க ஒரு 0.25%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் ஒரு பெரிய வீழ்ச்சி. அதில் அவங்க ஜெரோம் பவல் ஒரு இக்கு வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷன் 2.5 கூடக்கூடும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற ஆண்டில் பெரிய விதமாக வட்டி வீதம் குறையாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ பங்குச்சந்தை எதிர்பார்த்த அளவை விட கம்மியாக வட்டி வீதம் குறைப்பாங்கங்கிற காரணத்தினால இறங்கிக்கிட்டு இருக்கு. எப்போதுமே வட்டி குறைய குறைய கார்ப்பரேட்டோட ஏர்னிங்ஸ் கூடும். ஏர்னிங்ஸ் கூட்டுச்சுன்னா இங்கே வேல்யூவேஷன் ரீரேட் ஆகும். அதுதான் சாராம்சம். ஸோ நம்ம நிஃப்டிக்கு வருவோம். நம்ம நிஃப்டியும் உலக சந்தையோடு ஒத்து போய் அன்னையிலேருந்து நேற்றையிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. 24,000 புள்ளிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் உடைச்சிருக்கு. இது இரண்டாவது முறையாக உடைக்குது. போன வாட்டி பார்த்திங்கன்னா 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜை உடைச்சிட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன் நியூஸை வச்சு இந்த சார்ட்டில் பாருங்கள் ஒரு பெரிய புல்பேக் இருந்திருக்கு. இப்போ 200 டே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 23,682 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ராங்காக உடைச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. ஸோ இது பியூர் ஆன் டெக்னிக்கல்ஸ். பட் ஃபண்டமெண்டல் ஆங்கிளில் நம்மளோட வளர்ச்சி 5.4 குறைஞ்சிருக்கு. வேல்யூவேஷன்ஸ் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம ஊர்லேயும் சிஆர்ஆரை குறைச்சிருக்காங்க. இன்னமும் வட்டி வீதங்களை குறைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ரெசிஷன்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் அதில் கிடையாது. ஸோ இப்போ டெக்னிக்கலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 புள்ளிகள் ஏறுது இறங்குது. நேற்று பார்த்திங்கன்னா போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா 300 புள்ளிகள் இறங்கி 500 புள்ளி அங்கேருந்து ரெக்கவர் ஆனிச்சு. ஸோ வைல்டு வாலட்டாலிட்டி. அதே டயத்தில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் கீப் ஆன் செல்லிங். ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டர் இறங்கையில் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ இதை பயந்து ஓட வேண்டாம். நீங்கள் 1000 ஷேர் வாங்குகிற இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்குங்க. திரும்ப இறங்கினா அப்படியே வாங்கிப்போம். சப்ஜெக்டட் டு த ஃபண்டமெண்டல்ஸ். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பத்திரிகையிலனா, இந்த பங்கு 25% இறங்கியிருக்கு பீக்லேருந்து அப்படிங்கிறாங்க. பட் அப்படி கணக்கு போடாதீங்க. 30 ரூபாவில் இருந்த பங்கு 600 ரூபா போயிருக்கு. 600 ரூபாலேருந்து 25% தான் இறங்கியிருக்கு. ஸோ பழைய ரேட்டுக்கு ஏன் வரக்கூடாது? எந்த ஒரு வேல்யூவேஷன் இப்போ பிஇ ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் 150க்கு மேலே எவ்வளோ தெரியுமா இருக்குது? எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர், தே டாக் அபவுட் 10 year growth ஸ்டோரி, இன்றைக்கி லாங் டேர்ம் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து பார்ப்போம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வச்சுருக்காங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கங்கிறது டைம் தான் பதில் சொல்லணும், காலம் தான் பதில் சொல்லணும். we cannot answer that. ஸோ இப்போ இங்கே இருந்து இறங்கி வரையில் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 21844 22,000 உடச்சி கீழே வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்னா 21733. ஸோ 21,700 அப்படிங்கிறது ஒரு இலக்காக கூட நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வச்சுக்கலாம். So this is the way we can expect. So sell on every rise is the strategy working out, and it will work out for the coming days. ஏற விற்றுக்குவோம், இறங்குனா டெலிவரி பேசிஸில் வாங்கிக்குவோம், ஃபேஸ்டு மேனரில் வாங்குவோம். ஒரே நாளில் பணத்தை கொண்டு போய் உள்ளே போட வேண்டாம். ஆவரேஜ் பண்ணி வாங்குவோம், பொறுமையாக வாங்குவோம். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.